ஆண் ஔவையாக ஆக்கினான் புதிய ஆத்திச்சூடி செவ்வையாக. பாரதியை பார்த்த பின்புதான் அம்புவி அறிந்து கொண்டது அறிவு தெய்வம் சரஸ்வதி ஆண்பாள் என்று. மங்கையுமில்லை கொங்கையுமில்லை ஆயினும் சதா சுரந்தது சீம்பால் போல் செந்தமிழ் தீம்பால். கியூவில் நின்றன குரில்களும் நெடில்களுமாய் தமிழ் சொற்கள் தினம் தினம் திருவள்ளுக்கேணியில் அவன் திருமாளிகை முனம். அகராதியில் அமராமல் ஐயா உன் அந்தாதியில் அமர்ந்ததால் தான் எமக்கெல்லாம் ஏற்படும் கணம் என ஒவ்வொரு சொல்லும் ஓவாது சொல்லும். பூஞ்சானம் பிடித்த பாத்திரம் போல் இருந்தது இத்தேயம், எட்டயபுரத்தான் தான் இதற்கு பூசினான் ஈயம். பெண் என்பவள் புடவை கெட்டிய ஆண் அவளுக்கு எதற்கு அச்சம் மடம் நாணம் என எரிந்து மாதரார் முகங்களில் மீசை எழுதினான், அதில் ஆண் பெண் சமம் என்ற தன் ஆசை எழுதினான். தாழ்ந்து கிடந்தது தமிழ் சாதியின் கழுத்து, தரையை பார்த்து அதன் தாடையை பிடித்து நீள் வரையை பார் என நிமிழ்த்து விட்டது அவன் எழுத்து. இந்த ரெண்டு வார்த்தையை நான் அழுகாம சொல்லணும். மோனை காலில் முத்தமிழை நிறுத்தி ஆணை காலில் அடிபட்டு போனான், போனது போல் போகாமலே ஆனான். நான் கண்ட பாரதியும் அவன் கண்ட பராசக்தியும் என் அன்னையும் தந்தையும் அவை நிறைந்த ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் என் போன்றோர்களையும் வணங்க என் கரம் குவிழ்கிறது, சிரம் கவிழ்கிறது. கைதட்டி அந்த 20 பேருக்கு நன்றி. இந்த சைடா இருக்கிறவங்க மேடம் மேடம் போட்டோ முடிஞ்சா? ஹலோ முடிஞ்சா? இல்லை போட்டோ எடுக்கிறதுக்கு சத்தம் வருமா என்ன? நல்லா இருக்கே இது. சரி, இந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் டீச்சரு. சரி, கொஞ்சம் சத்தம் பரவாயில்ல. ரொம்ப நேரமாக சார் காம்பேரிங் பண்ணுறப்ப இந்த கதவை சாத்துவேன்னாரு. சரி, இது கரெக்டான டைம் நினைக்கிறேன் கதவை சாத்துறதுக்கு. ஏன்னா நல்லா சில பேர் நிற்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. நல்லா இருந்தால் கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்னு நிற்கிற மாதிரியே இருக்குது. சார் சார் மேடம், இந்த பச்சை கலர் சுடிதார் நான்லாம் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். ஏன்னா 50 பேர் உட்காந்துருக்கான் கிளாஸில், 3வது வரிசையில் 33வது ஆள் பேசினா கூட கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா என்னைய வேற சிங்க பெண் அந்த பெண் ஏற்றி விட்டுருக்காங்க. ரொம்ப வருஷமா பாருங்க, யாராவது எனக்கு கால் பண்ணா மேடம் நீங்கள் சிங்க பெண்கள் இல்லையா, மேடம் நீங்கள் சிங்க பெண்கள் இல்லையான்னு, நான் கூட நம்ம மனுஷ பண்ணாங்கட்டி சேர்த்துக்காம விட்டாங்களோ அப்படின்னு கூட நான் நினச்சது உண்டு. இருக்கட்டும் சார், ஒரே ஒரு ஆள் பேசுறதுக்கே டைம் கொடுக்கல சார், இதில் நீங்கள் வேறையா? நான் எப்பயுமே நினைக்கிறது உண்டு, சிங்கப்பெண்கள் அப்படிங்கிற பேர் இந்த குழுவுக்கு பொருந்துமா? அதுக்கு முன்னாடி நான் 2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஓ பின்னாடி வேறையா? 2 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த விழாவுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் அழைக்கப்பட்டேன். ஆனால் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் கடைசியாக பேசுகிறேன். எனக்கும் இந்த யூனிவர்சிட்டியோட மைக்குக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. இப்படி தான் ஒரு ப்ரோக்ராமுக்கு என்னை கூப்பிட்டு வியாழக்கிழமை கூப்பிட்டாங்க சார், வெள்ளிக்கிழமை மைக்கை கொடுத்தாங்க, 12 ஆச்சு. ஆனால் என்ன ஒரு அதில் வருத்தமான விஷயம்னா, உட்காந்துருந்த எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டாங்க, என்ன தவிர. இங்கே வெஜ்ஜு தான் கொடுத்துருக்காங்க போல, அதனால் பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க. இந்த விழா கமிட்டிக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை மைக்கை கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கே நான் உங்களை சிங்கப்பெண்ணுன்னு ஒத்துக்கிறேன் சார். இன்னும் அந்த சைடில் தான் எனக்கு பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கு சார். பட்டு வேட்டி சட்டை பாரதின்னு ஏற்றி விட்டு அந்த பிள்ளை பக்கத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. ப்ளீஸ் சைலன்ஸை இவ்வளவு சத்தமாக பண்ணுற ஒரு பொண்ணு நீயாத்தாமா இருப்பேன். சரி, அப்போ நீங்களாம் சிங்கப்பெண்கள் தான். 10 நாளைக்கு முன்னாடியே பழங்கள்லாம் வச்சு நான் அழைக்கப்பட்டேன். ஒரு விளம்பரம் அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்குது சார். இப்போலாம் என்னை சொல்கிறாங்க மேடம் நீங்கள் மார்க்கெட்டிங் உங்களை பண்ணிக்கிறதே இல்லை, தெரியாதுங்க, மார்க்கெட்டிங் ஸ்பெல்லிங்கே தெரியாதுங்கிற, பண்ணுங்க மேடம் அப்படிங்கிற. இப்போ தான் ஒரு பிஆர்ஓவை பிடிச்சிருக்கேன். பிஆர்ஓ வரிசையில் உட்காந்துருக்காங்க. செல்வி மேடம் அவங்களுக்கும் சுகன்யா மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி என்னை அழைத்ததுக்கு. நான் கூட அவங்ககிட்ட கேட்குறேன் சார், யாராவது ஒரு பேரை நான் மென்ஷன் பண்ணணுமான்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க இல்லை மேடம், சிங்கப்பெண்கள் இருக்கிற எல்லாருமே நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு சமந்தான்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தலைமை உங்களுக்கு கிடச்சிருக்காங்க பாருங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் கைதட்டி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு ரொம்ப பசிக்குது சார். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ 2 லேடிஸ் சேர்ந்தா 4 குடும்பம் உடஞ்சிச்சு, எங்கள் ஊரில் 2 கிழவி இருக்குது, சிசிடிவி கேமரா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க.
2 பெண்கள் சேர்ந்தா ஒரு குடும்பத்தையே உடைச்சு விட்டுருவோம்னு சொல்லுவாங்க. பெண்கள் நட்போட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா 1500 பெண்கள் இருக்காங்களாமே. நல்லா கைதட்டுங்க சார். 1500 தடவை சார். விசில் அடிக்கூட, நான் டீச்சர் சார். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். ஏன்னா நான் எப்பயுமே என்ன ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டாலும் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறேன். அப்போ தான் சொந்தக்காரெல்லாம் வயிறு வந்து சாவான். அதுக்காகவே நான் 10 நாள் வைக்கிறது சாவு. சில பேர் அங்கே எலுமிச்சம்பளத்தை நேரம் புழிஞ்சிருப்பான். ஐயோ சொந்தக்காரன்லாம் அந்த ஸ்கை மீடியா போட்டு விட்டுருவாங்க சார். அவங்க என் சொந்தக்காரன் கூட நேரடி கனெக்ஷனில் இருக்காங்க. ஒரு நாள் இப்படித்தான் ஆவேசமாக ஒரு சொந்தக்காரனை பற்றி பேசி முன்னாடி பேசுனது பின்னாடி பேசுனதை விட்டுட்டு நடுவில் இருக்கிறத கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டார் இருந்தா நிற்கிறவர். வெளியே வந்தால் எல்லாரும் மேடம் நீங்கள் வைரல் ஆகிட்டீங்க, நீங்கள் வைரல் ஆகிட்டீங்கன்னா நான் காய்ச்சல் வந்துச்சாக்குன்னு தொட்டு கூட பார்த்தேன் வைரஸான்னு. அப்புறமேல் பார்த்தா நீ சொந்தக்காரங்களை பற்றி கருணை கொடூரமாக பேசியிருக்கேன். நல்ல வேளை என் சொந்தக்காரன் எவனும் ஃபேஸ்புக்கில் இல்லாதனால நான் தப்பிச்சேன். அவனுக்கு ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாது, அது வேற விஷயம். இதுவும் லைவாக போயிட்டுருக்கா சார். எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க, நமக்குள்ளே ஒரு டீலிங் வச்சுக்கிடுவோம், சரிங்களா? 2 பெண்கள் சேர்ந்தாலே குடும்பத்தை பிரிச்சுருவாங்க அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் 1500 பெண்களை வச்சு பெண்களே நடத்துகிறாங்களா. அதில் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. ரொம்ப நன்றி கதவை சாத்தினவங்களுக்கு. ஏன்னா யாரும் போக முடியாது, நான் உட்பட. நானும் பேசிட்டு தான் போகணும். 1500 பெண்களை வச்சு மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ சாதாரணம் இல்லை சார், நிஜமாவே சொல்லணும்னா. ஏன்னா நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இது ரொம்ப தைரியமாகவே சொல்லலாம். ஒரு மாடு இங்கிட்டு போச்சுன்னா நான் பெண்களை சொல்லலை. ஒரு ஆள் இங்கிட்டு இழுத்துட்டு போச்சுன்னா ஒரு ஆள் இங்கிட்டு இழுத்துட்டு போகும். பச்சை கலர் புடவை கட்டலாமா எல்லாரும்? எதுக்கு எப்போ பார்த்தாலும் பச்சையாக கட்டிக்கிட்டு சிவப்பு கட்டுவோம் அப்படிம்பாங்க. இந்த கலர் புடவையிலே நம்மளால் ஒரு இதுக்கு வர முடியாது. அப்படிங்கிறப்ப 1500 பெண்களை வச்சு சமாளிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த குழுவுக்கு சிங்க பெண்கள்ன்ற பேர் மிக மிக பொருத்தமை. வைரமுத்து அழகாக சொல்லுவார் பெண்களுடைய நட்பை பற்றி. அப்பப்போ கொஞ்சம் தமிழும் சொல்லணும்ல சார். அப்புறம் அந்த அம்மா காமெடியாக பேசிட்டு போயிட்டாங்க, ஏதோ கருத்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படிம்பாங்க. ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கு மரம், கிளியெல்லாம் கூடு கட்டி கிளை வாழும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல்வெளியில் பெண் பார்த்த சிறுவயது பெண்ணே நினைவிருக்கா. 2 தோழி பேசிக்கிறாங்க. சிரிக்கி மக பாவாடை சீக்கிரம் அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்க அத்தா கட்டி விட, பட்டு சிறுக இரு பட்ட இடம் புண்ணாக, புண்பட்ட இடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா. நடுவிரல் வச்ச மருதாணி நடுவிரல் அரிக்க, நடு முதுகு தான் அரிக்க, சுருக்கா ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா. கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசு எடுத்து கோணாறு கடதேடி குச்சி ஐசு 1 வாங்கி, நீ திங்க நான் கொடுக்க நான் திங்க நீ கொடுக்க, கலங்கிய கலர் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, பல்லால நாங்கடிச்சு பங்கு போட நினைக்கையில வீதியில 2 துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா. வெள்ளி சலசலக்க வெள்ளாறு பளபளக்க, கண்ணாமூச்சி ஆடுகையில் கால் கொலுச நீ தொலைக்க, சூடு வப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, ஏங்காலு கொலுசை எடுத்து உனக்கு போட்டு விட்டு என் வீட்டில் நொங்கு வெத்த ஏண்டி நினைவிருக்கா. பல்லாங்குழி ஆடுகையில் பருவம் திறந்து விட, என்னமோ ஏதோ சாகத்தான் போறேன்னு நான் சொல்ல விறுவிறுன்னு கைப்பிடிச்சு வீடு வந்து சேர்த்தைய நினைவிருக்கா. அன்னையிலிருந்து ஒன்னா ஒன்று யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம். ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழு கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது. வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக, தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, ஓம் புருஷன் ஓம் புள்ள ஓம் பொழப்பு உன்னோட, ஏம்புள்ள ஏன் புருஷன் ஏன் பொழப்பு என்னோட. 20 வருஷம் ஆயிருச்சு, நரகூட விழுந்துருச்சு, வயிற்றுல வந்த கொடி வயசுக்கும் வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம் போன வருஷம் புயல் காத்தில் சாஞ்சிருச்சு. நான் பேசுனது தமிழ் தான், ஏன்னா பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காரு. திடீர்னு ஹிந்தியில் பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இருக்கட்டும், ஹிந்தி மாலும் நகி தோடால்சோ. சரி, பெண்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசியாகணும். பல பேர் ஸ்டேட்டஸில் வச்சோன்னே என்கிட்ட கேட்டாங்க, மேடம் பெண்கள் மட்டும்தான் அலவுடா அப்படின்னாங்க. சத்தியமாக கிடையாது, ஆண்களும் அலவுடு தான் வாங்க அப்படின்னு சொன்னேன். எப்பவுமே சிங்க பெண்கள், எப்போ சிங்கம்னா ஆண்களை தான் சொல்லுவாங்க. சிங்கம் மாதிரி வரார், எங்களை எப்படி சொல்லுவாங்க, மயில் மாறி நடக்கிறாங்கோ குயில் மாறி பாடுறாங்கோ அப்படி. யாரையாவது சிங்கம் மாதிரி அந்த அம்மா பேசிச்சுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சரி, இதுக்கு ஊ சொல்லக்கூடாது, பரவாயில்ல இருக்கட்டும். ஊஹூ. சரி, ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு தான் அறிவு ஜாஸ்தி நான் சொல்றேன். நான் பெண்ணா இருக்கிறதுனால சொல்லல. ஒரு அம்மா தன்னுடைய பெண் குழந்தையை கூட்டிட்டு ஒரு சாக்லேட் கடைக்கு போறாங்க. அந்த சாக்லேட் இப்படி பார்த்துட்டு இருக்கு. அந்த அங்கிள் சொல்றாங்க, பாப்பா சாக்லேட் எடுத்து சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அங்கிள். சும்மா சாப்பிடுமா? அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல அங்கிள். அட சும்மா எடுத்து பரவாயில்ல அங்கிள். அம்மாவுக்கு ஒரே பெருமை, பிள்ளை இவ்வளோ நல்லா வளர்த்துருக்கமே அப்படின்னு. உடனே அங்கிள் கூப்பிட்டு இந்த அம்மா அப்படின்னு கை நிறையா சாக்லேட் அள்ளி கொடுத்தாங்க.
வெளியே அம்மாவும் பொண்ணு நடந்து வராங்க. அம்மா கேட்குறாங்க, அந்த அங்கிள் அவ்வளோ தூரம் சொல்லியே நீ சாக்லேட் எடுத்துக்கலையே, அம்மா திட்டு வேணா. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் கை சின்ன கை, 4 சாக்லேட் தான் வரும். இதுவே அங்கிள் கை பெரிய கை, அல்லுனா 10-20 வரும். அதனால தான் பொறுமையாக இருந்தேன்னு சொல்லுது. பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்களா கைதட்டலாம். என்னைய கைதட்ட கூட கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி பரவாயில்ல, பாதி பேர் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டான்ஸும் ஆட தெரியாது, சுமாராக பாடுவேன், அதை பார்ப்போம் நடுவில். ஆண்களை விட பெண்களுக்கு அறிவு ஜாஸ்தி. இதுவும் நான் பெண்ணாக இருக்கிறதுனால சொல்லலை. சரி பரவாயில்ல, ஒரே ஒரு ஆண்மகன் கைதட்டினார் சார். உங்கள் மனைவி சார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார், பரவாயில்ல. பாத்திரமெல்லாம் நீங்கள் தான் கழுவுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது காலியாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், நான் வாடகைக்கு வர்றேன். இல்லை, என் வீட்டு பாத்திரத்தை நீங்கள் உங்களை கழுவ சொல்ல மாட்டேன், அதுக்கு ஆள் வச்சுருக்கேன். கூடவே அதுக்கு பயந்துடக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்துச்சு. கணவன் சொன்னார், என்ன எப்போ பார்த்தாலும் சமைக்கிறேன்னு சொல்கிற. இன்னும் சத்தம் வருது சார், இந்த கதவை சாத்திருங்க சார் ப்ளீஸ், எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இவ்வளோ தூரம் கத்தியுமே பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடியெல்லாம். 3வது வரிசையில் ஒரு பச்சை பனியன் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு சிவப்பு சட்டை நடந்து எல்லாத்தையும் நின்று பேசிகிட்டு இருக்காரு. கமிட்டி கவனிக்கவும், அடுத்த முறை இவங்க ஆடியன்ஸாக உள்ளே விடாதீங்க, ஏன்னா முடியல. ஓ, அவரே கமிட்டியாலா? மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டனே. இதில் ஒரு பாப்பா வந்து ஒரு பாடிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் வந்தால் கப்புன்னு யூஸ் பண்ணிக்கணும்னு, நான்லாம் வந்தால் யூஸ் பண்ணிட்டு விட்டுருங்க மேடம், ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. அப்போ கணவன் சொன்னார், என்ன எப்போ பார்த்தாலும் சமைக்கிறோம் சொல்கிறோம், இது என்ன ஒரு பெரிய வேலையா அப்படின்னு சொன்னார். நீ நாளைக்கு தோட்டத்துக்கு போ, நான் வீட்டிலேருந்து எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னார். உடனே அந்த பெண் சொன்னாங்க, சரி சம்மதம்ட்டாங்க மனைவி. எப்பயுமே மனைவிட்டு அப்படி ஓங்கியெல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தர் பயங்கரமாக உடல் முழுவதும் கட்டு போட்டு ஆஃபீஸ்க்கு போயிருக்கார். கூட இருந்த கொலிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, என்னாச்சு உடம்புல அப்படி கட்டு போட்டிருக்கீங்க, என்னாச்சு, வாட் ஹேப்பன்? இல்லை நேற்று எங்கள் ஒய்ஃப் வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க. அதுக்கு எதுக்கு நீ கட்டு போட்டிருக்கா? இல்லை, நான் கொஞ்சம் சத்தமாக சிரிச்சிட்டேன், அதனால அவர் கட்டு போட்டிருக்காரு. பல பேருக்கு புரிஞ்சிருச்சா? பரவாயில்லையே சார். சில பேர் ஏதோ ஜோக் சொல்கிறேன்னு சொன்னீங்க, ரொம்ப நேரமாக சொல்லவே இல்லை அப்படிம்பாங்க. உடனே மனைவி மறுநாள் காலையில் எந்திரிச்சு காட்டுக்கு கிளம்பிட்டாங்க சார். மனைவி சொல்லிட்டு போறாங்க, ஒரே 3 வேலை நீங்க சிறப்பா செஞ்சிருங்க. என்ன செய்யணும்? இந்த மாவை பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுருங்க. டேய் ஸ்பைடர்மேன், ஏன்டா நீ வேற, நான் என் லைஃபே ஸ்பைடர்மேன் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பாதி ஸ்பைடர்மேன், கண்ணு மட்டும் மாறி இருக்கு. இந்த மாவை பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுருங்க. வேற இந்த தயிரை நல்லா கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் ஏதாவது எடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பருந்து வந்து இந்த கோழி குஞ்செல்லாம் தூக்கிடும், பார்த்துக்கோங்க பத்திரமா. அந்த 3 வேலை தானே, சிம்பிள், கோ அப்படின்ட்டார். அந்த அம்மா போயிடுச்சு. நம்மளே ரொம்ப நேரமா இந்த கோழி குஞ்சு எதுக்கு அந்த கூண்டுக்குள்ளே இருக்கணும், திறந்து விட்டுருக்காரு. பருந்து வந்துருச்சு, பருந்து தூக்கிட்டு ஓடுது. நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒரு சிந்தனை வந்திருக்கு. ஆண்களாம் வேகமாக யோசிப்போம், அத்தனையும் வேற மாதிரி முடிஞ்சு போகும். மேடம் நான் பேசி முடிச்சிடறேன் மேடம். சரி, அடுத்து மேடம் பேசுவாங்க. சரி சரி, எதுக்கு நம்ம அந்த பருந்தை விரட்டிக்கிட்டு சும்மா ஓடணும்? நம்ம என்ன செய்வோம், அந்த தயிர் பானையை முதுகுல கட்டிக்கிறோம். நம்ம ஓட அது கடைஞ்சிரும். சப்பாத்தி மாவு எடுத்து பிசைஞ்சுக்கிட்டே ஓடுவான். மாவை பிசைஞ்ச மாதிரி ஆச்சு, தயிரை கடைஞ்ச மாதிரி ஆச்சு, பருந்தை பிடிச்ச மாதிரி ஆச்சுன்னு இருக்காரு. நம்மளால 2 ஸ்டெப்பு தான் ஓடி இருக்காரு. கல்லு தடிக்கி விழுந்து சப்பாத்தி மாவு மண்ணில் போச்சு, பின்னாடி இருக்க கூட உடஞ்சி போச்சு, பருந்து தூக்கிட்டு ஓடியே போச்சு. இவ்வளோதான் சார் உங்களுக்கும். இப்போ சொல்லுங்க, யார் அறிவாளின்னு? சத்தம் வராதா? லேடிஸ் நீங்களாவது சொல்லுங்கப்பா. சார் சார், இங்கே இருக்கும் பொழுதெல்லாம் கத்தாரில் இருக்கும்போது வசந்தி, யாராவது இருக்கீங்களா? வசந்தி, இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நேம் வசந்தி தான். வசந்தி ஒரு டீ போட்டு கொடு. வசந்தி இந்த சட்னியா வைக்கிற, அந்த சட்னி வை. வசந்திம்பாங்க. நம்ம லேடிஸ் எல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன வேலை பார்க்குறோம் நான் சொல்லட்டுங்களா? காலையில் எந்திரிச்சு அடுப்பை போட்டு வெந்நியை போட்டு, படுத்திருக்க குழந்தைங்களுக்கு 2 அடியை போட்டு, எந்திரிச்சு தொலைன்னு 2 சத்தத்தை போட்டு, இதுக்கு 2 தோசையை போட்டு, அதுக்கு 2 இட்லியை போட்டு, 2 சட்னி வச்சா தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கு 2 சட்னியை போட்டு, இதை பஸ்ஸில் போட்டு, இதை காரில் போட்டு, நான் சொல்கிறதெல்லாம் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பஸ்ஸில் போட்டு, இதை காரில் போட்டு போய் தொலைங்கன்னு ஒரு முக்காடை தலையில் போட்டு வீட்டில் வந்து உட்காந்து அப்பான்னு ஒரு டீ எடுத்து குடிப்போம். அப்போ தான் 4 கால் வரும். ஒன்றுமே நம்மளால் பேச முடியாது. ஆனால் அம்மா அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க, குறிப்பாக சொந்தக்காரங்க, நீ பேசுகிற உன் பொண்டாட்டி தான் பேசவே மாட்டிக்கிறான், நாத்து நார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களையெல்லாம். ஏன்னா எங்களுக்கு என்ன சத்தியமாக பண்ணிட்டு வந்திருக்கோம், அவங்க கூட பேச மாட்டோன்னு. என்னை மாதிரி பலர் கஷ்டப்பட்டுருப்பீங்க போல. என்னைய மாதிரிங்கிறத அழிச்சிருங்க சார். நீங்கள் வேற என் குடும்பத்தை பிரிக்கிறதுலே குறியா சுத்துறீங்க.
சரி, மத்தியானம் வந்த உடனே பிள்ளைங்களுக்கு பசிச்சிருமேன்னு சொல்லி பருப்பை போட்டு குக்கரில் அரிசியை போட்டு அத்தனையும் போட்டு கிரைண்டரில் மாவை போட்டு சாரி அரிசியை போடணும் இல்லை மேடம் சாரி கிரைண்டரில் அரிசியை போட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு இத்தனையும் போட்டு பிள்ளைங்க வந்தோடனே ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு அதுங்களுக்கு ஸ்நாக்ஸை போட்டு லஞ்சை போட்டு படுக்க வச்சுட்டு ஒரு 4 மணிக்கு அப்பாடான்னு உட்காந்து ஒரு டீயை போட்டு நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டு உட்காந்த உடனே கதவை திறந்து வருவார் நம்மால். பலருக்கு புரிஞ்சிருச்சு போல. ஒண்ணுமே இல்லை சார், அவர் சொல்லுவார் பாருங்க, அப்புறம் ஜாலியா இருக்கீங்க போல, ஒன்னிய மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே இல்லப்பா, கரெக்டா 4 மணியா நான் காப்பி குடிச்சிடுறேன், என் விஷத்தை புழிஞ்சு விட்டுற வேண்டியதானே. அதுல அவ்வளவு வேலையும் பார்த்துருப்போம், கொஞ்சம் கூட யோசனையே, நான் அப்படிதான் டீசெண்டா பேச முடியும், என்ன பேர் வாங்கிட்டோம்ல, கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசிட்டு இருக்கோம். உனக்கு என்னப்பா, என் ஒய்ஃபுக்கு என்னப்பா, சும்மா தான் இருக்காங்க வீட்டில். தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க சார், ஐ ஹேட் தட் வேர்டு, ஐ நோ இங்கிலீஷ் லிட்டில். எங்க ஒய்ஃப் என்ன சார் பண்றாங்க, சும்மா தான் இருக்காங்க, தயவு செய்து சொல்லாதீங்க இனிமே. நம்ம சும்மாவா மேடம் இருக்கோம்? அதனாலதான் எனக்கு ஆங்கிலத்தில் பிடித்த ஒரே வார்த்தை ஹோம் மேக்கர். நாங்க வீட்டில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், சரிங்களா? சரி, அந்த ஸ்டோரிக்கு வருவோம். இங்கே இருக்கிறப்ப வசந்திங்கிறது, நான்லாம் ஊருக்கு போனால் அவங்க ஊரில் தான் காலை வைக்கணும். எங்கள் ஊர்ல எல்லாம் மணல், அவங்க ஊரில் சிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து நேராக வண்டி அவங்க வீட்டுக்கு தான் போகணும். எங்கள் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, தெய்வ குத்தாயிரும். அவங்க வீட்டுக்கு போய் 10 நாள் நம்ம இங்கே தான் கொஞ்சம் வேலை செஞ்சு அங்கேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு போனால் இவங்களை பார்க்கணும்னு குடும்பமே வரும். சித்தப்பாவோட அண்ணனோட ஒன்று விட்டு சித்தப்பா 18 பங்காளி, உடனே எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசுவாங்க. இப்போ நீ நடுவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அது மாதிரி நம்ம அப்போத்தான் வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் உட்காருவோம். உடனே நம்ம வீட்டுக்காரங்க நம்மளை இப்படி திரும்பி பார்த்து, வசந்தி டீ போடு, எங்க அங்கேயும் போய் சரி போய் தொலைங்கன்னு போட்டு கொடுப்போன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேலாம் வசந்தின்னு சொல்லிட்டு அங்கே போனவுடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க அம்மா ஒரு காப்பி தான் போட்டு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா காப்பி மாதிரி வராது. அம்மா சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க சார், எங்கள் அம்மா காப்பி மாதிரி வராது. எங்கள் அம்மா சாம்பார், ஆமாம் உலகத்தில் கஷ்டமான விஷயம் சாம்பார் வைக்கிறது தானே, அப்பா சாம்பார் மாதிரி வராது. உடனே அந்த அம்மா 2 டைலாக் பேசணும்ல, என் பிள்ளை இழைச்சு போச்சு. அது இப்போ தான் 80 கிலோக்கு 85 கிலோ ஆயிருக்கும். ஐ மீன் அவங்க, என் பிள்ளை இழைச்சு போச்சு, என் பிள்ளை முகம் தொங்கி போச்சு. வயசான எல்லாருக்கும் தொங்கத்தான் செய்யும், என் முகம் பிள்ளை தொங்கி, அதுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்காத அந்த அம்மா, முகம் தொங்கி போச்சு அப்படிங்க. சரி, எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக கேட்டுட்டு, இது என்னமோ லேடிஸ் அடிக்கிற விசில் மாதிரி தான் இருக்குது, சுமாராக இருக்கிறதுனால அந்த விசில் அக்செப்டட் மேடம், அக்செப்டட். டீச்சராக இருந்தாலும் அக்செப்டட். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்க. எங்க சார் வெளியே தானே சார் இருக்காரு, கதவை திறக்காதீங்க. சரி, அவங்களுக்கு அவ்வளவு சமைச்சு முடிச்சு நம்ம அம்மா வீட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகும். இவங்களும் நம்ம கூடயே வருவாங்க, அங்கே தானே கறி கஞ்சி கிடைக்கும். புரியுதா? மாப்பிள்ளை வரார், வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை வரார், அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை வரார் அப்படின்னு ஆடு அடிக்கிறது, கோழி அடிக்கிறது, அசந்தா நம்ம அப்பாவையும் போட்டு அடிக்கிறது, அம்புட்டும் சமைச்சு போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க சார், கிளம்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இது நியாயமா சொல்லுங்க சார்? இவ்வளோ நேரம் வசந்தின்னு கூப்பிடுறாங்கல்ல, ஊருக்கு போனால் நம்மளை அப்படி கூப்பிடுவாங்களா? சத்தியமாக கூப்பிட மாட்டாங்க சார். நம்மளும் லிட்டில் பிரின்சஸ் டாட் லிட்டில் பிரின்சஸா மேடம்? கம்ப்ளீட் த சென்டென்ஸ் ப்ளீஸ். நாங்களும் ஒரு ராஜாவோட மகாராணிங்க தானே, எங்கள் அப்பா ஒரு ராஜா தானே சார். உங்கள் பிள்ளை கூப்பிட்டா மட்டும் என்னம்மா கண்ணு அப்படிங்கிறீங்க, நாங்கள் கூப்பிட்டா என் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன சொல்லு, எஃப்எஃப்சி தானே, போய் தொலைகிறேன். தோசை மாவு வேற என்ன வேணும், இட்லி மாவு, உடனே ஒய்ஃப் 2 ஒன்று தான், நீங்கள் ஒரே மாவை எடுத்துகிட்டு வாங்க, நான் தோசையாகவும் இட்லியாகவும் ஊற்றிக்கிறேன். ஓ இப்போ ஒன்றா ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரோம். தோசைன்னு எனக்கு ஞாபகம் வருது சார். அரிசியை நம்ம ஊற வச்சு அதில் வெந்தயத்தை போட்டு உளுந்த இவ்வளோ நேரம் தான் ஊற வைக்கணும், ஊற வச்சு அதை முறைப்படி ஆட்டி தோசை நம்ம செய்வோமா. ஆனால் பாட்டு போடுறாங்க, தோசை அம்மா சுட்ட தோசை. அடுத்த லைன் தான் கடுப்பாகுது. அப்பாவுக்கு 4 வெட்டியாக இருக்குது அப்பாவுக்கு. அந்த கிரைண்டரை கழுவுறதுக்கே 3 கோர்ஸ் முடிக்கணும், நீங்கள் தெரியுமா? ஒரு அரை மணி நேரம் அந்த கிரைண்டரை கழுவாம விட்டீங்கன்னா 3 நாள் ஆகும் கழுவுறதுக்கு. என்ன மேடம் கையை தட்ட மாட்டேங்கிறீங்க? யாருமே கிரைண்டர் கழுவுறது இல்லையா? இப்போ நான் மட்டும்தான் கழுவிக்கிட்டு கிடக்கேன்.
சார் சொல்றாரு, மேடம் நான் தான் கிரைண்டரை கழுவிக்கிட்டு இருக்கேன்னு. மேடம் சிங்க பெண்களை பல உண்மை வெளியே வரும் போலயே. சார் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பட்டிமன்றம் வச்சிடறோம் சார். கிரைண்டரை கழுவுவதில் கிளீனாக கழுவுவது ஆண்களா பெண்களா? ஸ்பான்சர் வந்து ஸ்கை மீடியா பண்ணுவாங்க. என்ன கோர்த்து விட்டீங்கல்ல. இந்த கேப்ல தண்ணி குடிக்காம போயிட்டேன். பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. இந்த முடிச்சிட்டேன். இந்த கப்புள்ஸ் மேக்கப்லாம் போயிடுமா? ஓ கமெண்ட்ஸ் வருதா? சரி 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 சார். கப்புள்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு வந்திருக்க, அப்புறம் மறந்துட போறீங்க. நீ யாரு? நான் தான் உங்க வீட்டுக்காரம்மா, மேக்கப் போட்டு வா அப்படி எதுவும் மறந்துட போறீங்க. நல்லா இருக்கு சார், மைக் சூப்பரா இருக்கு. எங்க விட்டேன்? ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஆமா, இன்னமா சார் கழுவிக்கிட்டு இருக்கீங்க? நான்லாம் கழுவி கவுத்திட்டு வந்துட்டேங்க. அப்ப அந்த பொண்ணு கூப்பிட்டா மட்டும் அப்படி பேசுறீங்க சார். ஒண்ணு தான். நான் ஒரு முறை காரில் போயிட்டு இருக்கும்போது கத்தாரில் லைட்டாக அப்படி கார் மேலே ஏறி இறங்குச்சு. நான் கேட்டேன், என்னப்பா கத்தாரில் ரோடு இப்படி இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு போல அப்படின்னு. உங்க அப்பா வந்து ரோடு போட்டாரு. எங்க அப்பா எதுக்கு சார் கத்தார் வராரு? உங்க அப்பா கொடுத்தாரு. எங்க அப்பா எதுக்கு சார் கத்தாரில் வந்து எனக்கு செய்யணும் சொல்லுங்க? எதுக்கு சார் எதுக்கு எடுத்தாலும் கம்பேர் பண்ணணும் சார்? ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன், ஏன்னா ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குவளையில் அனைவருக்கும் தேநீர் கொடுங்கள், காரல் மார்க்ஸ். குவளையில் தேநீரை சரிசமமாக நிரப்புங்கள், அம்பேத்கர். குவளையை முதலில் எவனுக்கு வேண்டுமோ அவனுக்கு கொடுங்கள், பெரியார். கடைசியா ஒருத்தர் சொன்னார் சார், இந்த குவளை நீரை முதலில் பசித்தவனுக்கு கொடுங்கள், கேப்டன் விஜயகாந்த். இந்த தமிழ் சமூகமே இப்படிதான் சார். ஒருத்தனை நல்லா அனுப்பிவிட்டு கை தட்டும், அவன் இருக்கும்போதே நாக்க துருத்துறா அதை துருத்துறான்னு சொல்லும். என்ன செய்யறது? நான் எல்லா மேடையிலும் சொல்றது உண்டு சார், யாருமே தமிழை வாழ வைக்க வேண்டாம். தமிழ் டீச்சராக சொல்றேன், தமிழ் சூப்பரா வாழ்ந்துடும். ஒரு தமிழனை வாழ வைங்க. யாரு? கடைசி படத்துக்கு உட்கார்ந்து அழுவீங்க போல, பரவாயில்ல சார். அந்த விஜயகாந்துக்கும் எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு, பல ஒற்றுமை இருக்கு. நீங்க பார்த்த உடனே ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒவ்வொரும் கருப்பும் வேடமும் கருப்பு இல்ல. அவர் கருப்பு வைரம், நான் கருப்பு தங்கம், விட மாட்டேன். அவர் இது எனக்கு தானே. அவர் மதுரைக்கு பக்கம், நானும் மதுரைக்கு பக்கம். அவருக்கு இங்கிலீஷ் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது. அவருக்கு தமிழ் மட்டும்தான் பிடிக்கும். தமிழ் படம் தவிர வேற எந்த படத்துலயும் நடிக்காத ஒரே ஆளு விஜயகாந்த் தான். இது கைதட்டணும். அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். பாடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த மைக்கு போச்சு. கடைசி ஒரு ஒற்றுமை என்ன தெரியுங்களா? அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் அவருடைய மனைவி, என்னோட வளர்ச்சிக்கு காரணம் என்னோட கணவர். இந்த பாயிண்ட் பேசும்போது உள்ள வர சொல்லியிருந்தேன் சார். யாராவது ரெக்கார்ட் பண்ணது இதை மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க சார். நீ இதெல்லாம் அனுப்பிச்சுடாங்க, உள்ள வர சொன்னேன் அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்களாம் குடும்பத்தை பிரிக்கிறதுல கரெக்டாக இருப்பீங்க. அவருக்காக ஒரு பாட்டு வச்சுருந்தேன், முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறேன் பாடுறதுக்கு. கொஞ்சம் சுமாராக தான் பாடுவேன், எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, தொண்டை போச்சு. எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்கிற நம்பிக்கையோட பாடுறேன். கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. அத்தை மகளோ மாமன் மகளோ, சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ, சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட, அம்மாடி நீதான் இல்லாத நாளும், வெண்மேகம் வந்து தீண்டாத வானம், தாங்காத ஏக்கம் போதும் போதும், ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. போதும் நினைக்கிறேன், அவருக்கே கேட்டிருக்கோம். சுமாரா பாடினா சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை உருவாக்கி கொடுத்தது விஜயகாந்த் சார், பிரேமலதா. ஒரு பெண், அவர் ஒரு சிங்க பெண் தான் சார். திருப்பூரில் பிரியங்கான்னு ஒரு பொண்ணு, அப்பா ஒரு சின்ன செல்ஃபோனில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நொடிஞ்சு போகுது. அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி இன்றைக்கி 100 கோடி பண்ணுது பிஸ்னஸில் பிரியங்கா. காஃபி டே உங்களுக்கு தெரியும்,
அதை மீட்டு கொண்டு வந்தது ஒரு பெண்ணு. இதெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் ஒன்றே ஒன்று சார், நான் ஏன் பெண்களை பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்கிறேன், ஆண்கள் மேலே எனக்கு என்ன கோவமா? இல்லை சார், நீங்கள்லாம் கை தட்டினீங்க, விசில்லாம் அடிச்சிங்க, உங்கள் மேலே நான் என்றைக்குமே கோவப்பட மாட்டேன். உட்காந்துருக்கிற எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான். இப்படி தான் நான் சொல்லுவேன் எல்லா பட்டிமன்றத்துலையும். ஸோ எதுக்குன்னா, ஒரு கவிதை சொல்லுவாங்க, பாரதிதாசன் சொல்கிறா அப்படி, அவள் அழகா இல்லை, அவள் அருமையாக சமைக்கவில்லை, அவள் பார்ப்பதற்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் அழகா இல்லை, ஆனால் என் மனைவி இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு போதுமானதுன்னு சொல்றாரு. குழந்தைங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது சார், நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க எனக்கு அப்பா சாப்பாடு ரெடியா அப்படிலாம் கேட்காது, அப்பா அம்மா எங்க அப்படி கேட்கும். ஒண்ணுமே இல்லை சார், பொண்டாட்டினுடைய அருமையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 4 நாள் ஊருக்கு அனுப்புங்க, இந்தியாவுக்கு அருமை தெரிஞ்சிடும். ஓ 4 நாள் 40 நாள் அனுப்ப போறீங்களா? அது உங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் பேசிக்கோங்க, நான் அதுக்குள்ளே தலையிட முடியாது. மனைவி இருக்கின்றாள் என்ற ஒன்றே போதுமானது சார். எல்லாருக்கும் மனைவியை கூட நீங்கள் செகண்டரியாக வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா சொல்லுங்கள், என் புள்ள நீங்கள் நான் சொன்ன மாதிரி 80 கிலோ வெயிட் போட்டு போனாலும் என் புள்ள இழைச்சிருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. வரதராஜ் அண்ணனை கூட இன்னும் அவங்க பிள்ளை அவங்க அம்மா இழைச்சிருச்சுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இந்திராக்கா தான் பார்த்து கொஞ்சம் கவனிக்கணும். இழைச்சிருச்சுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு இந்த பாட்டு யாருக்காவது பல்லவி தெரிஞ்சா சொல்லுங்க, என் சைடு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். வெறுங்கைய வீசி கொண்டு விறகு, கூகுளில் தேடக்கூடாது, வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து வித்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில், என் தாயி அவளை போல் யாரு இந்த ஊரில், தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா, தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா, அவதான் கோயில் அவதான் தெய்வம், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. இளையராஜா உருகிருப்பாப்ல, இது கூட கைதட்டு கிடையாதா? இந்த கேப்ல 4 பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உசுரை கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கேன் நான். சுமாராக தான் பாடுனீங்க, பரவாயில்ல. என்னுடைய உரையை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இறைவன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம், இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது கீதை, மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருக்குறள், மகன் சொல்ல மகேசன் கேட்டது பிரணவம், மனைவி சொல்ல கணவன் கேட்பதுதான் வாழ்க்கை. அப்படி கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். மனைவியின் பேச்சை மதியுங்கள். அடுத்த முறை இந்த சிங்க பெண்கள் மடிச்சிட்டேன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி நான் பேப்பரை மடிச்சேன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி நான் பேப்பரை விரிச்சேன்னா இப்போ தான் பேச போகிறேன்னு அர்த்தம். அப்படின்னா பாட போகிறேன்னு அர்த்தம். சரிங்களா? விஜயகாந்தாவே என்னை மாற்றிட்டீங்க. மனைவியின் பேச்சை கேளுங்கள், மனைவியையும் ஒரு மனுஷியாக மதியுங்கள். ஓகேவா? நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல சார். நீங்கள் எங்களுக்கு நகை நட்டு வாங்கி தர வேண்டாம், பட்டு புடவை வாங்கி தர வேண்டாம். நீங்கள் டெய்லி ஒன்றே ஒன்று சொன்னால், வாரத்தில் ஒரு தடவை ஒன்று சொன்னால் போதும். அம்மா நீங்கள் இன்னைக்கு சமைக்க வேண்டாம். டெய்லி அதை சொல்கிறதெல்லாம் போய் மேடம் இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. இந்த சிங்கப்பெண்கள் 1500 3000 ஆகட்டும். அடுத்த முறை ஒரு நல்ல பட்டிமன்றத்தில் நம்ம சந்திக்கலாம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் கருத்தோ பெருக்கம், நேரமோ சுருக்கம், உங்களுக்கு என் வருத்தம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.